எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி ஜென்ரல் ஸ்டடீஸில் நோட்ஸ் ஏன் எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கிறதோட யூசேஜ் என்ன அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நோட்ஸ் நான் ஏன் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நோட்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களால் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்கே வரும். நோட்ஸ் எடுக்காமல் படிச்சிங்க அப்படின்னாக்கா ஏதோ படிக்கிறோம், நம்மளும் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருப்பீங்களே தவிர நம்ம படித்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு 3 விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நோட்ஸ் எடுக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கிறதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, புக்கில் படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் புக்கில் படிக்க என்னாகும் அப்படின்னாக்கா, ஏதோ நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் நம்ம படிச்சுட்ருப்போமே தவிர நம்ம அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது தான் தெரியும். ஓகேவா? ஸோ புக்கோடு படிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத கேதர் பண்ணிக்கிறீங்களே தவிர அது எப்படி என்ன அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணுறீங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் டீப்பாக ஒரு டாப்பிக்கை புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டு, நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, சும்மா நீங்கள் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் என்னுடைய நோட்ஸில் நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது. என்னுடைய நோட்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய நோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்டாக நான் ஏன் நோட்ஸ் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு டாப்பிக்கே படித்தாச்சு. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே நான் படிச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் படிச்சுட்டேன், புக் பேக் கொஷின்ஸையும் பார்த்துட்டேன், ஓல்டு இயரில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் செக் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இப்போ நான் எக்ஸாமுக்கு போகிறேன் அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக ஒரு டைம் நான் ரிவிஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ரிவிஷன் பண்ணும்போது என் மைண்டில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அது எல்லாமே என்னுடைய நோட்ஸ் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைமில் என்னுடைய நோட்ஸ் மட்டும்தான் என்னுடைய மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதை நோட் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் என்னுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்னுடைய நோட்ஸை நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க. இப்போது இது நமக்கு யூனிட் 6ல் கவர் ஆகும். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டமை நீங்கள் ஃபுல்லாக புக்கில் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிச்சிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் என்னெல்லாம் சொல்கிறாங்க, என்னெல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் கேல்குலேஷனோட நீங்கள் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாகவே படிச்சுட்றீங்க. 1க்கு 2 டைம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். படிக்காமல் நான் இப்போ இங்கே படிச்சுட்ருக்கேன், நான் படித்ததுமே அப்படியே நான் சைடில் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் படிக்கணும், படித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் படிக்கிறீங்க, 2 டைம்ஸ் படிக்கிறீங்க, 2 டைம்ஸ் புரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் நோட்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற டாபிக் தான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த டாபிக் போட்டு எழுதியிருக்கேன். அது எந்த பேஜ் நம்பரில் வரும் அப்படின்றதையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் பேஜ் நம்பர் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இதுதான் என்னோட நோட்ஸு. இது நான் என் கைப்பட எழுதுகிற நோட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ புக்கில் இருக்கிறத நான் 1க்கு 2 டைம்ஸ் படிச்சதுக்கப்புறம் தான் நோட்ஸ் அப்படிங்கிறத எடுப்பேன். இங்கே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இயர் ரிப்பீட்டாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால நான் ரிப்பீட்டட் அப்படின்ட்டு போட்டு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரியுதோ நான் சைட்லேயே நோட் பண்ணி வச்சுப்பேன். நான் இதை ஏன் நோட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போட்டிருப்பேன், இந்த நோக்கம்லேயும் போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டு ஆர் இன்கரெக்ட் இந்த மாதிரி தான் இதில் கொஷின்ஸ் அப்படிங்கிறத கேட்க முடியும் டிஎன்பிசியில். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் இந்த 4 பாயிண்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸை கேட்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நான் நோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நான் நோட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், இங்கே போட்டிருக்கேன்னா ரிப்பீட் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இன்கரெக்ட் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது. மேபி இது வரலையா இல்லை வராமலையும் போகலாம். ஆனால் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நான் படிக்கும்போது கொஷின்ஸை நானே ஃபார்ம் பண்ணுறேன். ஃபார்ம் பண்ணும்போது நான் இன்னுமே நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். கொஷின்ஸு டிஎன்பிசி இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு ஐடியாவோட நான் படிக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கும்போது சைடில் உங்களுக்கு எதெல்லாம் ரிப்பீட் ஆகலாம், இது வந்து நான் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் செக் பண்ணதுனால தான் ரிப்பீட்டட்னு அப்படி போட்டிருக்கேன். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இன்கரெக்ட் கரெக்டில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் எடுக்கும்போது இப்படி தான் நானாக போட்டு வச்சுப்பேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாலும் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி இயர்ஸ் கொடுக்கும்போது இதை வந்து மிஸ் மேட்சாக கேட்கலாம், இல்லை மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். அப்படி தானே கொஷின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு இப்போ நான் ஓல்ட் இயர் கொஷின்ஸை பார்க்குறேன். ஓல்ட் இயர் கொஷின்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா அந்த பாயிண்ட்ஸை இந்த மாதிரி சைடில் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஓகேங்களா. என்னுடைய நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நீட்டாக இருக்கும். கலர் பென்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஏன் இந்த கலர் பென்னை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் பாக்ஸ் போட்டு வச்சுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே பாக்ஸில் இருக்கும். இந்த பாக்ஸ் நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் ரிவிஷன் பண்ணும்போது என்னுடைய கண்ணு எங்கே போகும் அப்படின்னாக்கா கரெக்டாக இந்த பாக்ஸில் மட்டும்தான் போகும். அப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது என்னுடைய மைண்ட் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ இந்த பாக்ஸை மட்டும்தான் நான் ரிவிஷன் பண்ணும்போது திருப்புவேன். அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் எனக்கு அதுக்கு தான் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலும் நான் அப்படி தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா. இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும், ரிப்பீட்டட் கொஷின்ஸாக இருக்கும். அது எல்லாமே நான் சைடில் நோட் பண்ணி வச்சுருப்பேன். புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸையும் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 10 lakhs அப்படிங்கிறது லாஸ்ட்டு 2 மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க, 2 ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் திருப்பும்போது இந்த பாக்ஸ் மட்டும்தான் என்னோட கண்ணில் படும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த பாக்ஸையும் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போதும் இந்த மாதிரி உங்களால் கலர் பண்ணி யூஸ் பண்ணி முடிஞ்சு போட்டால் அப்படின்னாலும் ஓகே. இல்லை நீங்கள் வேறு எதெல்லாம் உங்களோட ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் எதை அட்ராக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி உங்களுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். சும்மா நானும் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கச அப்படின்னு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். நல்லபடியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி, மற்றவங்க பார்த்தாலும் படிக்கிற மாதிரி தான் உங்களுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இங்கே பார்த்தாலும் தெரியும் உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் நான் எதெல்லாம் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரிப்பீட்டட்னு போட்டிருப்பேன். எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நோட்ஸ் அப்படிங்கிறத இப்போ எடுத்துக்கோங்க. கலர் பெண்ணை இந்த ஏஜில் நம்ம எடுக்கணுமா, இல்லை கலர் பென் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். நம்மளுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அதே மாதிரி நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நோட்ஸ் நம்மளோடது இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி வேறு டாபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் இந்த மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது இல்லையா. ஸோ இதுவும் யூனிட் 6 தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கூற்று காரணம் அப்படின்றது கொஷின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டேன் அப்படின்னாக்கா இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ இதிலேருந்து ஏதாச்சும் இந்த சிவை தாமோதரனார் பதிப்பிக்காத நூட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் கொடுத்து மிஸ்மேட்சாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுனால தான் கொஷின்ஸை மிஸ்மேட்ச் அப்படின்ட்டு போட்டு வச்சுருப்பேன். அதே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உவேஸ் அவர்கள் பதிப்பித்த நூல்கள்னு போட்டு வச்சுருப்பேன். இதுவும் பாக்ஸ் போட்டிருப்பேன். இந்த கொஷின்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறதுனாலையும் நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போடுறதோட ரீசன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஐஸ் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுடைய நோட்ஸில் மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம புக்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ண போகிறது கிடையாது லாஸ்ட் டைம் ரிவிஷனில். ஸோ நம்மளுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய மைண்டும் வந்து நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறதோட ரீசன். இந்த நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிருப்பேன். கலர் பென் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஷின்ஸ் வந்து கரெக்ட் ஆர் இன்கரெக்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறதையும் நான் கலர் பெனில் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஆர்டிகல் மட்டும்தான் என்னுடைய ஹைஸில் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறதுனால அந்த ஆர்டிகல்ஸை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது நம்ம ஆர்டிகல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய நோட்ஸ் அப்படிங்கிறதும் எடுக்கணும். அதே மாதிரி அவருடைய நியமனங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ பிரசிடென்ட்டோட நியமனங்கள் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணும் பொழுது நம்மளுடைய எல்லாமே நமக்கு ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்கிறதுனால நான் 2 மெயின்ஸ் 2A மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே பார்க்கறதுனால நான் 2 மெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால தான் நான் இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறேன். இல்லை நீங்கள் குரூப் 4 லெவலில் தான் படிக்கிறீங்க, இல்லை குரூப் 4க்கு தான் நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா ஸோ உங்களுடைய சாய்ஸு, நீங்கள் இன்னும் ஷார்ட் பண்ணி கூட எழுதிக்கலாம். நான் 2 மெயின்ஸ் எழுதுறதுனால தான் நான் இந்த மாதிரி நோட்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட நோட்ஸ் எப்படின்றது மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.